சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பதிவரை எழுத்தாளருக்கான எழுத்துத் தேர்வு வந்து சேலத்தில் நடைபெற்ற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஆன்சர் வந்து கொடுக்கல. இந்த கொஸ்டின் வந்து கீழே லிங்க் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த மாடலில் தான் இப்படி தான் இருக்கும். டெய்லி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் போட்டாச்சு, எக்ஸாம் அந்த நேரத்தில் நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா வருடம் கணக்காக நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கீங்களா, அது மாதிரி தான் இதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து படிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஆன்லைன் கிளாஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சில தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கொஸ்டினும், இப்போ தமிழ்நாடு மாநில மரம் வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து கிளாஸில் வந்து பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய கேள்வி வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆயிரும். ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள் வேலை வாய்ப்பு வந்து தவற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ கச்சத்தீவு எந்த நாட்டின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது அப்படின்னா, இலங்கையினுடைய நிர்வாகத்தில் உள்ளது. இதோட நீங்கள் கிளாஸில் வந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கச்சத்தீவு எந்த வருஷம் வந்து இலங்கைக்கு கைமாறியது, அதை யார் வந்து அங்கே பரிசாக வழங்கியது, என்ன பிரச்சனைக்காண்டி இலங்கையில் நடந்த என்ன பிரச்சனைக்காண்டி அதை சால்வ் பண்ணுறதுக்காண்டி இந்திய பிரதமரால் அங்கு வழங்கப்பட்டது, இப்போ அந்த கச்சத்தீவு எந்த இடத்துல இருக்குது, அதோட நிலைமை என்ன, அதை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்ன இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த இலங்கை நாட்டினுடைய முற்கால வரலாறு, இப்போ ரீசெண்டாக உள்ள வரலாறு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். அதேமாதிரி இப்போ தமிழ்நாடு புதுச்சேரிக்கான உயர்நீதிமன்றத்தினுடைய பெயர் என்ன, இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டது, அதனுடைய நீதிபதிகள் யார், அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுவோம். நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே காய் அப்படிங்கிற மெசேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுப்பணும். ஏன்னா சும்மா வாட்டுக்கும் நீங்கள் ஹாய்ன்னு அனுப்பிட்டு நாங்கள் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது இல்லை கிளாஸ்க்கு வர எனக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. டயத்தை வந்து தயவுசெய்து வீணடிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த மெசேஜ் வந்து கீழே டைப் பண்ண வேணாம். இல்லை உண்மையிலே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.